இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரிய பாலம் பகுதியை சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க திருமணமான பெண் ஒருவர் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மெடிக்கல் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் வரக்கூர் பகுதியை சேர்ந்த தாவேகா கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவர் திருமணமான பெண்ணுக்கு தவறான சைகைகளை காட்டி அநாகரிகமான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த பெண் இது குறித்து தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக அந்த பெண்ணின் கணவர் அவரை வேலைக்கு அழைத்து செல்வதும், வேலை முடிந்ததும் வீட்டிற்கு அழைத்து கொண்டும் சென்றும் வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று அவரது கணவர் இல்லாததால் அவரது தங்கை அந்த பெண்ணை அழைத்து செல்ல வந்துள்ளார். வேலை முடிந்தவுடன் இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்த தாவேகா ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தவறாக நடக்க முயன்றுள்ளார். இது குறித்து பெண்ணின் உறவினர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த உறவினர்கள் ரமேஷை சரமாரியாக புரட்டி எடுத்துள்ளனர். பின்னர் அவரை குளித்தலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவர்கள் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்ய கோரினர். ஆனால் அப்போது அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுத்து அவரை தாக்கியதற்காக உங்கள் மீதுதான் முதலில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் உறவினர்கள் வழக்கறிஞர் மூலம் புகார் கொடுத்த பின்னரே தாவேகா நிர்வாகி மீதான புகாரை வாங்கிக் கொண்டு CSR மட்டும் பதிவு செய்ய முடியும், வழக்கை விசாரித்த பின்புதான் குற்ற வழக்காக பதிவு செய்ய முடியும் என்று கூறியுள்ளனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தாவேகா அரசின் கடமை என்று பல மேடைகளில் கூறி வரும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கட்சி நிர்வாகி பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை தற்போது எங்கே போனது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.